வசந்தி வாங்க மைனி. அண்ணன் வரலையா? அவரால நடந்து வர முடியல வசந்தி, அதனால பையன் ஸ்டெப் ஏறி வந்துகிட்டு இருக்காரு. விஜய் வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? நாங்க எவ்வளவு நேரம் காத்திருந்தோம் தெரியுமா? அங்க இருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மகி. உங்க அம்மா சொன்னாங்க விஜய், மாமியார் வீட்டுக்கு போனா அவன் பொண்டாட்டியே தான் பாத்துட்டு இருப்பான், வர கண்டிப்பா லேட் ஆகும்னு. அதே மாதிரி ஆக்கிட்டியா விஜய்? ஐயோ, இந்த உலர்வாய் மது போட்டு கொடுத்துட்ட. இவட்ட போய் சொன்னேன் பாரு. சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். அப்படி சொல்லல விஜய், அவன் மாமியார் வீட்டுக்கு போனா சந்தியா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு பையன் வருவான்னு தான் சொன்னேன். இந்த உலர்வாய் மகி அப்படி தப்பா சொல்லுதுப்பா. நான் நம்பிட்டேம்மா. ஆமா வசந்தி, இந்த பொண்ணு ரொம்ப சூட்டிப்பா இருக்க. யாரு இவளா? இவன் என் பக்கத்து வீட்டு பொண்ணு தான், என் பொண்ணு மாதிரி தான். சின்ன வயசுல இருந்து விஜய் இவளும் ஒன்னாவே படிச்சு வளர்ந்தவிய. அதனால ஜவுளி கடைக்கு போயேனோடனே நானும் வரேன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஏ விஜய், உங்க அம்மா ஊர் ஃபுல்லா என் மருமக பேரழகின்னு சொன்னாங்களே, அந்த பேரழகி எங்கடா? இதோ எல்லோ கலர் சேரி கட்டியிருக்காளே, அவதான் என் பேர் அழகி. அழகிதான், ஆனா நீங்க சொல்ற அளவுக்குலாம் பேரழகிலாம் இல்ல. என்ன மாமா, இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லுது? சும்மா சும்மா அவ சொல்லிடுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவ கொஞ்சம் உளர்வாய். சரி மைனி, வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. சந்தியாவுக்கு நாங்க சேலை செலக்ஷன் பண்றோம். நீங்களும் உங்களுக்கு என்னென்ன துணி வேணுமோ எல்லாம் எடுத்து பில் போடுற இடத்துக்கு கொண்டு வாங்க. சரி வசந்தி, நாங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா, சந்தியாக்கு நான் தான் சாரி செலக்ஷன் பண்ணுவேன். வாங்க பட்டு செக்ஷன்ல போய் செலக்ட் பண்ணலாம். சரி ராணி, நாங்க போய் சேலை எடுத்துட்டு வரோம். டேய் விஜய் இருடா, நான் தான் உன் பொண்டாட்டிக்கு சாரி செலக்ஷன் பண்ணுவேன். அம்மா சந்தியா, காவியா, ஆதி மாப்பிள்ள எல்லாம் வந்தாவல, எங்கம்மா அவங்கள எல்லாம் காணோம்? ஏம்மா, நம்ம பின்னாடி தான் வந்தாங்க, எங்க போனாங்கன்னே தெரியலையே. ரவி எங்க போனா? நிச்சயதார்த்த சேலை அவன் தானே எடுப்பேன்னு சொன்னா, ஆளையே காணோம்.